வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, இலவசமாக 2021ஆம் ஆண்டாக இருக்கட்டும், இல்லை 2020ஆக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ தையல் மிஷின் வந்து ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு இது எப்படி வாங்குறதுன்னு தெரில. ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட சேவை மைய வீடியோவில் வந்து நிறைய வீடியோவில் வந்து கமெண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதில் எப்படி ஸ்கீமை நம்ம பார்க்குறது, எப்படி வந்து இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முழு வீடியோ தான் இது. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியான வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். என்னால் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம வந்து வீடியோவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. இதை வந்து ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபார்மோட பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரௌசிங் சென்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீமோட இந்த தையல் மிஷினோட ஃபார்ம் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ எப்படி அதை ஃபில்அப் பண்ணுறது மோர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார் ஃப்ரீ சப்ளையிங் சிவிங் மிஷின்ஸ், ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஃபார்மு. இந்த ஃபார்மை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் பண்ணி இதில் தான் ஃபில்அப் பண்ணணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஆஃப்லைனில் தான் இதை சப்மிட் பண்ணோம். அது ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இந்த ஃபார்ம்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு தடவை கேட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க. உங்களோட ஜெண்டரை சூஸ் பண்ணிங்க. உங்களோட அட்ரஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஏஜ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏஜுக்கெலாம் லிமிட் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதில் பாருங்கள், ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்களா? எத்தனை இது 4வது செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் இன்கம் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எலிஜிபிளில் இருக்குது சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் புவர் குவாலிட்டியா, அப்புறம் வந்து உங்களோட யார் வந்து உமன் யார் வந்து இருக்கீங்களோ அவங்க வந்து விடோவா, அதாவது விதவையா, ஹேண்டிகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 எலிஜிபிள் இருக்காங்க. ஸோ அதில் ஏதாச்சும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டிக் பண்ணியே தான் ஆகணும், ஓகேவா? ஸோ புவர் குவாலிட்டியாக இருக்கணும், இல்லை டிசாஸ்டர் விடோவாக இருக்கணும், அதாவது விதவையாக இருக்கணும், இல்லை 3வது ஆப்ஷனாக இருக்கணும், இல்லை 4வது ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு எலிஜிபிள், ஓகேவா? அதே சமயத்தில் 12,000க்கு மேலே மாதம், அதாவது வருட இன்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு முன்னாடி அடுத்தது 6வது ஆப்ஷன், மிஷின் வாஸ் ரிசீவ்டு ப்ரீவியஸ்லி, அதாவது இதுக்கு முன்னாடி ஃப்ரீ மிஷின் வாங்கியிருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு மானியத்தில் மிஷின் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நோவே போடுங்க, ஓகேவா? இல்லை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் whom த ஸ்டிச்சிங் வாஸ் ட்ரெயினடு, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரெயினடு, அதாவது உங்களுக்கு தையல் பயிற்சி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு கொடுங்க, ஆம்னு கொடுங்க. தமிழில் ஃபில் பண்ணுறவங்க ஆம்னு கொடுங்க, இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறவங்க எஸ்ன்னு கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுங்க. ஓகே, இது வரையும் பார்த்திங்கன்னா எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொன்னேன். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்ட்டு இருக்குங்களா, இதில் வந்து என்ன கொடுக்கணுன்னா உங்களோட கையெழுத்து போடணும். ஓகே, யார் இதுக்கு என்னென்ன எலிஜிபிள், என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது 12,000க்குள்ளே இருக்கணும், ஓகேவா? அதாவது வருடத்தோட இன்கம் 12,000க்கு குறைவாக இருக்கணும். விவோட்ட நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா 12,000க்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டு கொடுக்கணும், அப்போ தான் இது எலிஜிபிள் ஆகும். அப்புறம் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் நீங்கள். அப்புறம் நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க அப்படின்னா ஹேண்டிகேப் அப்படிங்கிறதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்புறம் விதவையாக இருந்தீங்கன்னா விதவை சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் உங்களோட ஜாதி சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெய்லர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் பயிற்சி பெற்றுக்கணும், ஓகேவா? கவர்மெண்ட் பயிற்சி இந்த கிராமத்துலலாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதாவது நான் டெய்லர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த 8 ஆவணம், ஓகேவா? ஸோ இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்டிகேப் இல்லைனா அதெல்லாம் தேவையில்லை, இந்த விதவை இல்லைனா அது தேவையில்லை. இல்லை புவர் குவாலிட்டி அப்படின்னா, அதாவது நான் ரொம்ப வருமான கோட்டுக்கும் கீழே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12,000 சர்டிஃபிகேட், அதாவது 12,000க்குள்ளே இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது தான், ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன நோக்கத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முயற்சி முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சரியான வழியில் பயன்படுத்திக்கிங்க.
இதை வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமமாக இருந்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாகிக்கு ஏன்னா இது வந்து இது தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறது தெரியாது. அதனால் உங்களோட யூனியன் ஆஃபீஸில் பிடிஓ ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபார்மெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை சரியான வகையில் பயன்படுத்திக்கிங்க. ஓகே, நம்ம இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபர்ஸை பற்றி தான் பார்த்தோம். அதாவது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா மானியம் வகையில் வந்து தையல் மிஷினை இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு மேலே டிஸ்ட்ரிக் வாரியாக இருக்கும். டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். தருமபுரினா தருமபுரி, இல்லை தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்கள் மாவட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ அதுமாரி ஒரு அறிக்கை மாதிரி எப்படின்னா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து கம்மிங் சூன் வந்திருக்கு பாருங்கள். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் வச்சு எப்படியும் செக் பண்ணி பாருங்கள், மாவட்டம் வரையா ஏதாச்சும் ஸ்கீம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இதில் இது மட்டும் தான் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய ஸ்கீம் உங்களுக்கு இருக்கிறத வந்து இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? அப்புறம் அதேமாரி மாவட்டம் வாரியாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தையல் மிஷினுக்காகன்னு இல்லை, தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன ஸ்கீம் வருது, புதுசாக என்னென்ன ஸ்கீம் வருது அப்படிங்கிற பார்க்குறதுக்கான ஒரு சோசியல் வெல்ஃபேர் வெப்சைட்டு. ஸோ இதையும் பயன்படுத்திங்க. ரெண்டோட வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபார்மோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சரியான கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட உமன்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, யாராச்சும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.